சக்தி, இவங்க யார் தெரியுமா? இவங்களதான் உங்க அண்ணன் வெற்றி காதலிச்சாரு, ரவுடி லக்ஷ்மி. அந்த பொண்ணு உங்க தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே உங்க பிரச்சனை எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகிடுமா? அது சார் இல்ல, அப்படியே எங்க அத்தை கிட்டயும் போன்ல பேசணும். அதுக்கும் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா சார் பேசிட்டு உடனே கட் பண்ணிடுறேன் சார். உன் புருஷன் முருகா இங்க என்ன பிக்னிக்கா வந்திருக்காரு முருகா? போன்ல எல்லாம் பேசுறதுக்கு அவர் இங்க வந்திருக்கிறது குற்றவாளியா? கொலை பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு இங்க வந்திருக்காரு. இங்க யாருகிட்டையும் போன்ல பேசக்கூடாது. ப்ளீஸ் சார், என் அத்தைக்கு 12 வருஷமா சித்த பிரம பிடிச்சிருந்தது. இப்பதான் சார் குணமாயிருக்காங்க. அவங்களோட ஃபைல் சார், நீங்க பாருங்க. அவர்கிட்ட பேசினா அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க சார். போன்ல பேச அனுமதிக்க முடியாத முருகா. சார் என்ன சார் பேசுறீங்க? பேப்பர்ல எல்லாம் வருது ஜெயில கைதிங்க எல்லாம் போன்ல பேசுறாங்கன்னு, நீங்க மட்டும் ஏன் அலோவ் பண்ண மாட்டீங்க? என்ன பேசுற முருகா நீ? கொஞ்சம் அன்பா பேசுனா எதை வேணாலும் பேசுவியா நீ? சார் எதுக்கு பேச விட மாட்டீங்கன்னு கேக்குறேன், சொல்லுங்க சார். போன்ல பேச முடியாதுன்னா பேச முடியாதா முருகா? சார் 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 சக்தி, ப்ளீஸ் சக்தி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? சார் இவர் இப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். வெற்றி கோயிலுக்கு போயிருக்கிறதா என் அத்தை கிட்ட நான் போய் சொல்லியிருக்கேன் சார். வெற்றி மட்டும் எங்க அத்தை கிட்ட பேசிட்டாருன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது சார். ஒரே ஒரு தடவை போன்ல பேசுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், பெர்மிஷன் கொடுங்க சார். ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். சார் கால்ல விழுறேன் சார். என்ன முருகா இது? நீங்க போய் என் கால்ல விழுந்துட்டு நீங்களும் என்ன மாதிரி விரதம் இருந்து மாலை போட்டிருக்கீங்க முருகா. நீங்க போய் என் கால்ல விழுகலாமா முருகா? இப்ப என்ன முருகா, உன் புருஷன் முருகா அவங்க அம்மா முருகா கிட்ட பேசணும், அவ்வளவுதானே முருகா? ஆமா சார். நீ வா முருகா, நான் பாத்துக்கிறேன். வா முருகா. சார் ஏங்க ஏமா மாத்திரைலாம் சாப்பிட்டியா? மாத்திரை சாப்பிடுறது இருக்கட்டும்ங்க, ஏன் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரியாவே இருக்காங்க? அது 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 எனக்கு என்னமோ உங்க எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. வெற்றிவேல் என்னடான்னா என்கிட்ட கூட சொல்லாம அறுபடை வீட்டுக்கு பாத யாத்திரை போயிருக்கான். லட்சுமியும் சக்தியும் அடிக்கடி வெளியில போறாங்க. கேட்டா கோயிலுக்கு போறேன்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. வலியம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நல்லபடியா குணமாகறதுக்காக அவங்க எல்லாரும் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டாங்கல்ல, அவங்க உங்க பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்காக போறாங்க, அவ்வளவுதாம்மா. நீ கண்டதே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. இல்லைங்க, வெற்றிவேலை பார்க்காம எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. பாத யாத்திரைக்கு போனவன் அதான் செல்போன் வச்சிருக்கான்ல, எனக்கு ஒரு போன் பண்ணி பேசக்கூடாதா? சரி, போன்ல டவர் கிடைக்காம இருக்கலாம், இல்ல போன் தொலைஞ்சே போயிருக்கலாம். போற வழியில எத்தனை எஸ்டிடி பூத் இருக்கு.
எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஆஹா. ஆமா, அவன் எந்த சூழ்நிலையில எங்க எப்படி இருக்கானோ சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் பேசுவாமா. உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச போறான்? கவலைப்படுறதுக்கு இல்லைங்க. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னா லக்ஷ்மி, என்ன இதெல்லாம்? சக்திவேல், அண்ணா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். முருகா, நீ ஏன் அங்க நிக்கிற முருகா? இந்த ரூமுக்கு வா முருகா. வா முருகா. கான்ஸ்டபிள் முருகா, டோர் ஓபன் பண்ணு. ஓகே சார். சக்தி முருகா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏன் இங்க நிக்கணும்? வாங்க முருகா, வாங்க. வெற்றி, என்ன கோலம் அது? இல்லைங்க, அத்தை கிட்ட உண்மையை மறைக்கிறதுக்காக நீங்க அறுபடை வீட்டுக்கு பாத யாத்திரை போயிருக்கிறதா போய் சொல்லிட்டேன். சாமி விஷயத்துல போய் சொன்னதுக்கு பரிகாரமா நான் முருகருக்கு வேண்டிக்கிட்டு மாலை போட்டிருக்கேன். என்னால உனக்கு எவ்வளவு சிரமம். சந்தோஷமா இருந்த உன்னை எனக்கு உதவி செய்ய கூட்டிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. சரி, அதை விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா? நல்லாதான் இருக்கு. அடிக்கடி உன்னோட ஞாபகம் வருது. வீட்டுல அப்பா அம்மா ஞாபகம் வருது. அம்மா குணமானதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன். அன்னைக்கு நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது கூட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்றேன்னு சொன்னேன். ஆனா அத கூட சொல்ல முடியாம நான் இங்க. என்னங்க நீங்க? இப்ப அவங்க என்ன பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்களா லக்ஷ்மி? நீங்க அறுபடை வீட்டுக்கு போய் ஒரு 27 நாள்ல திரும்பி வந்துருவீங்கன்னு உங்களை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். முருகா, நான் பாத்துக்கிறேன் முருகா, நீ போ முருகா. சரிங்க சார்.
என்ன முருகா, உன் புருஷன் முருகா கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா முருகா? பேசிட்டேன் சார். ஆமா, உங்க அத்தை முருகா கிட்ட கைதி முருகாவை பேச வைக்கணும்னு சொன்னையே, பேச வச்சிட்டியா முருகா? இல்ல சார், இனிமேதான். ஒரு நிமிஷம். ஆ, ஒரு நிமிஷம் முருகா. ஆமா, உன் போன்ல பேசுறியே, உங்க அத்தை இதை கண்டுபிடிச்சிட மாட்டாங்க? ஒரு நிமிஷம் முருகா, என் போன்ல பேசு முருகா. இதுல வீடியோ கால் இருக்கு, முகத்தை பார்த்து பேசலாம் முருகா. தேங்க்யூ சார். ஆமா, உங்க வீட்ல இருக்கிற போன்லயும் அந்த வசதி இருக்கா முருகா? அண்ணன் மொபைல்ல இருக்கு சார். சரி, நீங்களே கால் பண்ணிக்கங்க முருகா. ஏய், இருங்க இருங்க முருகா, இப்போ இந்த கைதி முருகா இந்த ட்ரெஸ்ல பேசுனா இவரு ஜெயில தான் இருக்காருன்னு உங்க அத்தை முருகா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க? முருகா, முதல்ல உங்க சட்டையை கழட்டுங்க முருகா. கழட்டுங்க முருகா. வள்ளியம்மா, வெற்றிவேல் வந்துருவாம்மா. நீ உள்ள வந்து உட்காருவா. வா. இல்லைங்க, அவன் வந்துடுவான்னு என் மனசுக்கு தோணுது. நான் இங்கே நின்று அவன் வரானான்னு பாக்குறேனே. முருகா, இத நெத்தியில வச்சுக்கிட்டு உங்க அம்மா கிட்ட பேசுங்க. இதையும் கழுத்துல போட்டுக்கிட்டு இந்த கோலத்துல அவங்க பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க முருகா. நான் சாயங்காலம் பூஜை பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்தேன் முருகா. இது இப்போ இந்த நல்ல காரியத்துக்காக பயன்படுது. எல்லாம் அந்த முருகனோட திருவிளையாடல். இப்ப போன் போட்டு கொடுங்க முருகா. பேசுங்க. ஹலோ அண்ணா. டே வெற்றி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேண்ணே. ஆமா, நீ ஜெயில தானே இருக்க? இந்த ட்ரெஸ்ல எப்படி? லக்ஷ்மி தானே ஏற்பாடு பண்ணா. அண்ணா, போன் அம்மா கிட்ட கொடுங்களேன். கொஞ்சம் இருடா, தரேன். ஆமா, நீ ஜெயில தானே இருக்க? இந்த ட்ரெஸ்ல எப்படிடா? லக்ஷ்மி தானே ஏற்பாடு பண்ணா. அண்ணா, போன் அம்மா கிட்ட கொடுங்களேன். கொஞ்சம் இருடா, தரேன். உன்ன கேளுமா. அம்மா, மா மா இங்க இருக்கீங்களா? வெற்றிமா, வெற்றி பேசுங்க. ஆமாமா, வெற்றி போன்ல தெரியுறான் பாருங்கம்மா. பேசுங்க பேசுங்க. அம்மா. வெற்றி, எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன்பா. என்ன வெற்றி, நீ பாட்டுக்கு அம்மா கிட்ட கூட சொல்லாம அறுபடை முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்ட. வேண்டுதல வெளியில சொல்லக்கூடாதுன்னு நீங்க தானம்மா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதனாலதான் யார்கிட்டயும் சொல்லாம இங்க இப்படி. சரி சரி, சாமி கும்பிட போகும்போது வருத்தப்படக்கூடாது. அப்புறம் நம்ம வேண்டுதலுக்கு பலனே இல்லாம போயிடும். போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமேப்பா. சரி, பரவாயில்ல, விடு. சரி, இது வரைக்கும் எந்தெந்த கோயிலுக்குப்பா போயிருக்க? திருச்செந்தூர், பழனி. நடந்து நடந்து கால்ல வலிக்குதாப்பா? முருகனை மனசுல நினைச்சுக்கோ, எல்லா வலியும் போயிடும். நீ திரும்பி வந்த உடனே அம்மா உன் காலுக்கு எண்ணெய் வச்சு விடுறேன்னு. சரிம்மா. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். சரிப்பா. இந்தடா.
என்னங்க அழாதீங்க. முருகா அழாதீங்க முருகா. என்னண்ணே அழாதீங்க. எதுக்கு அழுகுறீங்க முருகா? கண்ணை தொடைங்க முருகா, அழாதீங்க முருகா. என்னங்க, என் புள்ள என்கிட்ட பேசாம இருக்கானே கவலைப்பட்டேன். இப்ப என்கிட்ட பேசிட்டான். இது எனக்கு போதுங்க, ஆஹா. எனக்கு போதும். வாமா வா. இப்போ உனக்கு திருப்தியா முருகா? சார், நீங்க செஞ்ச உதவியை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன் சார். ஆமா சார். ரொம்ப நன்றி சார். முருகா எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாம் அந்த முருகன் பாத்துக்குவாரு. டே சக்திவேலு, நீதான் லக்ஷ்மியை பத்திரமா பாத்துக்கணும். நான் இங்க இருந்து வருவேனான்னு தெரியலடா. அண்ணா நீதான் இவளை பாத்துக்கணும். ஐயோ என்னங்க, ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாருங்க, நீங்க கண்டிப்பா வருவீங்க. 27 நாளுக்குள்ள கண்டிப்பா நீங்க வருவீங்க. நான் கும்பிடுற முருக நம்மள கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாண்ணே, நீங்க கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க. முருகா நேரம் ஆயிருச்சு முருகா. சக்தி முருகா வெளியில கிளம்பலாமா? சரிங்க சார். முருகா மணியாச்சு முருகா, வாங்க முருகா. வரவங்க கிளம்புறேண்ணே. சக்தி, ஆ? அந்த பிரசாதம் கூட. வெற்றி. என்ன இது? உங்களுக்கு ரவுடி லக்ஷ்மி கொடுக்க சொன்ன பிரசாதம். உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. மாமா, என்ன ஆச்சும்பா? வெற்றி எப்படி இருக்கா? ஒரு நிமிஷம் இரு. லட்சுமி, நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க. நீங்க 2 பேரும் வெளியே போன கொஞ்ச நேரத்திலேயே வள்ளியம்மா வெற்றி பத்தி பேசி, அவன் எனக்கு ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிறான். லட்சுமி என்னடான்னா மாலை போட்டுக்கிட்டு எங்க போறன்னு கூட சொல்லாம எதையோ மறைக்கிற மாதிரி பேசுறாங்கிற ரீதியில பேச ஆரம்பிச்சுட்டா. அப்பதான் வெற்றிக்கிட்டு இருந்து போன் வந்துச்சு. அவன் முகத்தை பார்த்த உடனே வள்ளியம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? அதுக்கெல்லாம் முழு காரணமே நீதாம்மா. யோ என்ன மாமா, நீங்க மட்டும் பெர்மிஷன் லெட்டர் வாங்கலனா அவரை பார்த்து பேசிருக்கவே முடியாதே மாமா. அப்பா, வெற்றி அண்ணனை பார்க்க நீங்க ஏற்பாடு பண்ணீங்கல்ல, ஆனா வெற்றி அண்ணனை அம்மா கிட்ட பேச வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா லக்ஷ்மி? ஏய், எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டியாடா நீ? அவன் உன் அண்ணிடா, மரியாதையா பேசுடா. சாரிப்பா. சின்ன நீ ஜெயிலர் கால விழுந்து கெஞ்சினதுனாலதான் அண்ணனால போன்லயே பேச முடிஞ்சது. இல்லனா கண்டிப்பா பேசிருக்கவே முடியாது. ஜெயிலர் சொன்ன ஐடியா படி யூனிஃபார்ம் தெரியக்கூடாதுன்னு என்னோட சட்டையை கலட்டி வெற்றி அண்ணனுக்கு போட்டு, அவர் பூஜைக்காக வாங்கி வச்சிருந்த மாலையை கழுத்துல போட்டு, திருநூறு எடுத்து அண்ணன் நெத்தியில பூசி, ஒரு முருக பக்த மாதிரியே வெற்றி அண்ணனை அம்மா கிட்ட பேச வச்சுட்டாரு. வெற்றிவேலனை அம்மா கிட்ட பேசினதுக்கு முழு காரணமும் லக்ஷ்மி அண்ணி தான். ஏய், லட்சுமியோட மன உறுதி பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா.
இவன் நினைச்சதை சாதிச்சு காட்டிட்டு தான் மறு வேலையை பாப்பா. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல வெற்றிவேல் குற்றவாளி இல்ல, எந்த தவறு செய்யாத அப்பாவின்னு நிரூபிச்சு அவனை ஜெயிலிருந்து வெளியே கொண்டாந்து காட்டுவாடா நம்ம லட்சுமி.